அனாமிகாவுக்கு கொஞ்சம் கூட என் வீட்ல இருக்க மகாவையும், ஐஸ்வர்யாவையும் பிடிக்கவே இல்ல. ஏன்னா, இங்க வந்து பிரபாவ வந்து தன்னுடைய கணவர் அதாவது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சு தானே இவங்க இவ்ளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே தெரியாம இப்படி நடந்திருக்காது. இவங்க ஃபேமிலியே சுத்த ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு நெனச்சு ரொம்ப வெறுப்புல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஐஸ்வர்யாவையும், மகாவையும் செய்ய சொல்றது, அனாமிகாவுக்கு விருப்பம் இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கு. இங்க பால் பழம் குடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நல்லபடியா முடியுது. அதே நேரம் எங்க சித்ரா தேவிக்கு கையில ஒரு பெரிய ஆயுதம் சிக்கின மாரி இருக்கு. இவளுங்க 2 பேரையும் வீட்ல வெளியிலேருந்து அனுப்ப அப்படின்னு சொல்லி கௌதம்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நீ வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த கவனிச்சே இல்லையா? அனாமிகாவுக்கு இங்க கொஞ்சம் கூட ஐஸ்வர்யாவையும் மகாவையும் பிடிக்கவே இல்ல. இங்க அனாமிகாவை வச்சே நாம இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம். இதுவும் ஒரு வகையில நல்லது தாண்டா அப்படின்னு சொல்ல, இங்க கௌதமும் நம்ம போட்ட பிளான் எல்லாம் இது வரைக்கும் சொதப்பலே தான் முடிஞ்சிருக்கு. இனிமேலாவது சரியா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேமான்னு சொல்ல, இனிமே அது சரியா தாண்டா முடியும்னு இங்க கௌதம்க்கு ஆறுதலா சொல்றாங்க சித்ரா தேவியும். சரிவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெளியில போக, அங்க வந்துட்டு அங்க விஜயும் அனாமிகாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு இங்க அனாமிகாவை தன்னுடைய ரூம்க்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறாங்க. அதே போல வீடு ஃபுல்லா காட்டிட்டு இருக்காங்க. இதுதான் அண்ணியோட ரூம்னு சொல்ல, அவங்கள பத்தி பேசாத என்கிட்டன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட, உனக்கு இன்னமும் அண்ணிய பத்தி தெரியல, அண்ணி நம்ம கல்யாணத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க அண்ணிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தி பிரபாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அது நடக்கல. இப்ப அந்த ஒரு விரக்தியில தான் இருந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, உனக்கு இன்னமும் மகா அண்ணிய பத்தி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷயத்த வந்து சொல்ல வராங்க. அந்த நேரம் பார்த்து சித்ரா தேவி வராங்க. சித்ரா தேவி இங்க அனாமிகிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அனாமிகா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களை பத்தி நீ போக போக புரிஞ்சுப்ப. அதனால விஜய் கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டாம். விஜய் இந்த குடும்பத்துல ரொம்ப நல்ல பையன், அவனை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருந்துட்டு போக, அந்த நேரம் பார்த்து காயத்ரியும் வராங்க. காயத்ரி அனாமிகா கிட்ட சொல்றாங்க, அங்க நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதமா. இனிமே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இல்ல பிரபாவோ இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க அனாமிகாவுக்கு சப்போர்ட்டா. இதை கேட்ட விஜய், என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் உன்னால தாண்டா. அந்த பொண்ணுகிட்ட பழகுன நீ ஒழுங்கா பார்த்து பழகி இருக்கணும். இப்படி நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி பழக போக அந்த புள்ள உன் மேல காதல் பண்ண, இப்ப பாத்தியில அது எது வரைக்கும் வந்து நிக்குதுன்னு அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவையும் திட்டுறாங்க காயத்ரி. இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல இங்க அனாமிகாவுக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல. இங்க வந்து கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல வந்துட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா தாத்தா பாட்டிக்கு ரொம்ப முக்கியம் யாருன்னா மகான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறது. அதே நேரம் அடுத்த இடத்துல இருக்கிறது ஐஸ்வர்யான்ற விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் தூக்கி கீழே போட்டுட்டு நம்ம தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அனாமிகாவும் நினைக்கிறாங்க. இங்க அனாமிகா வந்துட்டு இப்படி மகாவையும் ஐஸ்வர்யாவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத சூர்யா கவனிக்கிறாங்க ஹாலில் உட்காந்துட்டு. இங்க அனாமிகாவோட எண்ணம், அவங்களுடைய செயல்பாடுகளை நிறைய நடவடிக்கைகளை மாற்றம் இருக்கிறத பார்த்து இங்க இவங்களால மகாவுக்கோ இல்ல ஐஸ்வர்யாவுக்கோ எந்த பிரச்சனை வரக்கூடாது. முக்கியமா மகா ஃபீல் பண்ணி நம்ம இனிமே பார்க்கவே கூடாது. அவ இந்த குடும்பத்துக்காகவும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒன்னொன்னே பார்த்து பண்ணிட்டு இருக்கவளுக்கு இவங்களால எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு இங்க வந்து சூர்யாவும் ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங்லயே பார்த்துட்டு இருக்காங்க மகாவை. அப்பதான் பாட்டி வந்து மகாவை கூப்பிடுறாங்க. மகாவை கூப்பிடுறதுக்குள்ள எங்க அனாமிகா வந்து நிக்கிறாங்க. என்ன பாட்டி உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு சொல்ல, நான் மகாவை தானேமா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, எது வேண்டாலும் சொல்லுங்கன்னு சொல்ல, எல்லாம் மகாவுக்கு தான் தெரியும், நான் மகாவையே கூப்பிட்டு சொல்லிக்கிறேன்னு சொல்ல, இது அனாமிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மகாவும் வராங்க. மகா வந்துட்டு எங்க பாட்டி சொல்ற வேலையை செஞ்சுட்டு திரும்ப கிச்சனுக்கு போக பின்னாடியே போறாங்க எங்க அனாமிகா. என்ன மகா, நீங்களே எல்லாம் இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் உரிமையா எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா? உங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம்னு சொல்ல, போதும் அனாமிகா, நீங்க பேசுறதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பொறுத்து மட்டும் கேட்டுட்டு போயிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்களும் மனுஷங்க தானே, அதுக்காக என்ன எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த நேரம் எங்க மகாவை கோவப்படுத்துற அனாமிகாவை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கிற எங்க சூர்யா வந்துட்டு வராங்க. சூர்யா பக்கத்துல வரதை பார்த்ததுமே அனாமிகா அப்படி அதிர்ந்து போய் நின்று இங்க பார்த்துட்டு இருக்காங்க. அனாமிகாட்ட சொல்றாங்க, இங்க பாரு அனாமிகா, எங்க மகாவை பத்தியோ மகாவோட குடும்பத்தை பத்தியோ தப்பா பேசுறதுக்கு உனக்குன்னு இல்லை, இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்க மகாவுக்கு சப்போர்ட்டா பேசுறது மகாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரம் எங்க அனாமிகா கிட்ட சொல்றாங்க, யாரை பார்த்து ஃப்ராடு குடும்பம்னு சொன்னேன்? அப்போ இந்த குடும்பத்துக்காக நான் இது வரைக்கும் எந்த உதவியும் பண்ணதில்லை, அது உனக்கு தெரியுமா? எந்த பண உதவியும் என் மகா என்கிட்டேருந்து எதிர்பார்த்தது கிடையாது. அவ எனக்கு வேலை பார்த்து கொடுத்து அதுல வர பணத்துல தான் அவ எந்த ஒரு உதவியா இருந்தாலும் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறவ, சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவ. ஆனா உங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்தது இங்க மகாவால தான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகா ஆரம்பத்துல இருந்து அவங்க குடும்பத்துக்காக பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல, இதை கேட்டு அனாமிகா அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. லேசா கண் கலங்குது. ஆனாலும் அவங்க மனசு ஏத்துக்க மாட்டுது. ஏன்னா பிரபா விஷயத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற ஒரு கோவம் வந்துட்டு இங்க அனாமிகாவுக்கு இருக்கத்தான் செய்து. இங்க அனாமிகா கிட்ட சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு உங்க அப்பாவை கேட்டு கடன்காரர்கள் தொந்தரவு பண்ணாங்க தெரியுமா? அப்ப மகா மட்டும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லலைன்னா உங்க அப்பாவோட நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2 கோடி ரூபாய் கடனை நான் தான் அடைச்சிருக்கேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அனாமிகா அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு அனாமிகா, மகாவை பத்தியும் மகாவோட குடும்பத்தை பத்தியும்
பேசுறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும். இதுக்கப்புறம் அவங்கள பற்றி இழுத்து பேசினேன் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன இப்போ பிரபா வந்துட்டு விஜய் லவ் பண்ணுறான்னு சொன்னது உனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியுது அதானே? இங்கே பாரு, பிரபா இப்படி இருக்கிறதுனால தான் நீ ஏளனமா நினைக்கிறேன். பிரபாவுக்குள்ளேயும் நிறைய டேலண்ட் இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு நாள் வெளிப்படும். அவள் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போய் நீ எதிர்பார்க்கிறத விட நீ நினைக்கிறத விட ஒரு நல்ல நிலைமையில நல்ல பொசிஷனில் இருக்க தான் போகிறா. ஏன் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையதான் போகுது. அப்போ நீ அவளை நினச்சி பொறாமப்படத்தான் போறேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட எங்கள் மகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அனாமிகா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க தாத்தாவும் பாட்டியும் வர. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி சூர்யா மகாவுக்காக பேசினதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையும் சீர்குலைவை ஏற்படுத்துமோ அனாமிகாவால் நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. 3 மருமகளும் ஒன்றா ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்கள் அனாமிகா வந்ததும் வராததுமாவே எங்கள் ஐஸ்வர்யாவையும் மகாவையும் ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக இருக்குன்னு பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்கே சூர்யாவும் சொல்கிறாங்க தாத்தா கிட்ட, இங்கே பாருங்க தாத்தா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. எங்கள் அனாமிகா மனசுக்குள்ள சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. இங்கே அனாமிகா மனசுக்குள்ள அந்த நடந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆனால் அதுவே சரியாயிடும் தாத்தா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் மனசில் போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் உடம்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நீ இப்போ மகாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தல, இது போல் நீ எப்பயும் இருந்தனா நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பேன்னு சொல்ல, இப்போன்னு இல்லை தாத்தா, மகாவை எப்பவும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட மகாவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் எங்கள் மகாட்ட சொல்லிட்டு போகிறாங்க சூர்யா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வா, சின்ன ஒரு வேலை இருக்குது ஒர்க் இருக்குது முடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல எங்கள் சூர்யா மேலே போயிடுறாங்க. அப்போ அங்கே நிற்கிற ராஜலட்சுமியும் வராங்க, காயத்ரியும் வராங்க. எங்கள் அனாமிகாவை நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்குமா எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி நான் கிச்சனுக்கு சமைக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, கிச்சனில் எப்போதுமே ஒரு இடம் பிடிச்சிட்டே இருக்கான், அவளை முதல்ல இந்த இடத்துலேருந்து வரட்டணும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மகாவுக்கு முன்னாடி, மகாவுக்கு இப்படி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்கு சின்னத்தை என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல, உன்னை நான் இனிமேல் நம்பவே போகிறதில்ல மகா, நான் உன்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாத அத்தை, நீங்கள் அந்த வீடியோ போட்டு காட்டினதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் பிரபா வந்துட்டு அமைதியாக தானே இருந்துகிட்டு இருந்தா, யாரோ பிரச்சனை பண்ணணும் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தானே இந்த வீடியோவை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு இருக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, எங்கள் காயத்ரி ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசிக்கிறாங்க. சித்ரா தேவியை பற்றி இந்த வீட்டில் எல்லாரையும் விட காயத்ரிக்கு தான் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ மகா சொன்ன விஷயத்த பற்றி யோசிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. மகா இப்படி சொன்ன உடனே காயத்ரி சொல்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி சின்னத்தை அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல, அங்கே நிற்கிற ராஜலட்சுமி கோவம் வருது. என்னோட மருமகளை இவ எப்படி பேசலான்னு ரொம்ப கோவப்பட்ட ராஜலட்சுமி, என்ன காயத்ரி இந்த வீட்டில் நான் உன்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், வர வர நீயும் சித்ராதேவி மாதிரியே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ உனக்கு ஒரு மருமக வந்துட்டா அப்படின்றதுனால இப்போ மகாவை தூக்கி எறிஞ்சு ஏளனமாக பேசுறியான்னு சொல்லி கேட்க, உன் பணக்கார வீட்டு மருமகளை நீயே வச்சுக்கொன்னு சொல்லி இங்கே வந்து ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க ராஜலட்சுமியும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காயத்ரி, ஆமாம் எனக்கு அனாமிகா தான் முக்கியம், இனிமேல் அனாமிகா மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நீ மேலே போ அனாமிகா அப்படின்னு சொல்லி அனாமிகாவை அனுப்பி விடுறாங்க. அனாமிகாவும் சிரிச்சுட்டு மேலே போக இங்கே ராஜலட்சுமியும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி சொல்கிறாங்க எங்கள் மகா கிட்ட, இங்கே பாரு, இனிமேல் அனாமிகாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டு கேட்டு பண்ணி கொடுக்கறது உன் பொறுப்பு இருக்கு. அதே நேரம் அவள் வந்து சமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு வழி விட்டு நெல்லு, தேவையில்லாமல் அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு காயத்ரி நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ இங்கே ராஜலட்சுமி சொல்கிறாங்க மகா கிட்ட, இங்கே பாரு மகா, இந்த வீட்டில் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பற்றி நீ கவலைப்பட்டு இருக்காத. அவள் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இவ்வளோ நாளாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்த, ஆனால் இப்போ பார்த்தியா அவள் ஒரே நிமிஷத்தில் உன்னை தூக்கி எரிஞ்சு பேசிட்டு போகிறா. இனிமேல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. உன்னோட அத்தை நான் இருக்கும்போது நீ எதுக்கு எல்லாரையும் போய் அத்தை அத்தை சின்ன அத்தை பெரிய அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கணும். அதனால் நீ யார்கிட்டையும் எதுவும் பேச வேணாம், அவள் சொல்கிறதெல்லாம் பெருசாக மனசுலேயும் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவளுக்கு பெரிய வீட்டிலேருந்து சம்மந்தம் அமைஞ்சதுனால ரொம்ப கொஞ்சம் வீராப்பா தான் நடந்துப்பா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு மகான்னு சொல்லி இங்கே மகாவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. மகாவும் வந்து கண்கலங்கி நிற்க, இங்கே தன்னுடைய அத்தை இந்த மாதிரி பேசுறது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் வரைக்கும் ராஜலட்சுமி இந்த மாதிரி வந்து பேசுனது கூட கிடையாது மகா கிட்ட. மகா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் இங்கே மாடிக்கு ஏறி போன காயத்ரி திரும்பி பார்க்குறாங்க. சாரி மகா, என்னை மன்னிச்சிரு, இந்த வீட்டில் உனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும், உனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும்னா நான் இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் முடியும். அதனால என்னை தப்பாக நினச்சிக்காத மகா, இப்போனாலும் உன்னோட அருமை இங்கே ராஜலட்சுமி அக்காவுக்கு புரிஞ்சா போதும். நான் இந்த மாதிரி நடந்துக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக வெறுப்பை ஏற்படுத்தும் என் மேலே. எதுக்காக இவ இப்படி நடந்துக்கிறான்னு யோசிக்கலாம், ஆனால் அதே நேரம் நான் இப்படி நடந்துக்கிறதுனால உன் மேலே அன்பு மட்டும்தான் இங்கே ராஜலட்சுமி அக்காவுக்கு வரும். ஏன் மருமகளை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் வரும். முழுசாக உன் பக்கம் ராஜலட்சுமி அக்கா நிற்கிற வரைக்கும் நான் இப்படி தான் நடந்துக்க போகிறேன். ஏன் சூர்யாவே உன்னை புரிஞ்சு நல்ல
நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் நல்லா வாழ்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் மகாவை பார்த்துட்டோம். அதே நேரம் மனசில் சின்ன கவலையோடையும் அதே நேரம் ரொம்ப சந்தோஷத்தோடையும் போகிறாங்க எங்கள் காயத்ரி. காயத்ரியோட மனசு யாருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் எங்கள் சூர்யாவுக்கு நல்லாவே புரியுது. இங்கே நடக்கிற ட்ராமாவெல்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருந்த சூர்யா இதையெல்லாம் சித்தி வேணும்னே பண்ணுறாங்கன்றதையும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த வீட்டில் சித்தி இப்படி நடந்துக்கிறது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அம்மா ஒரு வழியாக எங்கள் மகாவை ஏற்றுக்கிட்டா போதும்னு நினச்சி இங்கே வந்து சூர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கீழே நிற்கிற மகாவும் ரொம்ப கவலையாக இருந்தாலும் மேலே வேற வேலை சொல்லியிருக்காரு, நம்ம வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போகும்னு நினச்சி இங்கே கிச்சனில் தடன்னு வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ளே போகிற அனாமிகாவும் விஜய்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேச, விஜய் வந்துட்டு இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு பரிகாரம் நடக்கிறப்பையும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ தடங்கள் வந்தது தெரியுமா, அதெல்லாம் சரி பண்ணது மகா நீ மட்டும்தான். நீ அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல, அதை மட்டும் நீ கொஞ்சம் மாற்றிக்கோ, எனக்கு அதுதான் உங்ககிட்ட பிடிக்கவே மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகா வந்துட்டு அப்படியே திகைச்சு போய் தான் உட்காந்துருக்காங்க. தன்னுடைய அப்பாவோட கடனை அடைச்சிருக்காங்க, தன் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகணும்னு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் நினச்சாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே பிரபா பண்ண விஷயங்கள் தான் ஓடிட்டே இருக்கவங்க மண்டைக்குள்ள விஜய் விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அனாமிகாவுக்கு வருது. இங்கே விஜயும் தன்னுடைய அண்ணியை பற்றியும் தன் அண்ணியோட குடும்பத்தை பற்றின கவலையில தான் இருந்துட்டு இருக்காங்க.